Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். கோவில் ஸ்டைல்ல வந்துட்டு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். என்னதான் நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சாலும் கோவில்ல சாப்பிட்ற சக்கரை பொங்கலுக்கு ஈடு வரவே வராது. அது எப்படி தான் செய்றாங்கன்னு தெரியாது. இப்போ கோவில்ல வந்துட்டு கொடுக்குற சக்கரை பொங்கல் என்ன டேஸ்ட்ல இருக்கும், எப்படி இருக்கும், அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வீட்லயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்ப்போம். இதே மாடல்ல இந்த வருஷம் நீங்க வந்து பொங்கலுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பொங்கலை ஹாப்பியா கொண்டாடணும். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. பெல் ஐக்கான்ல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் பொங்கல் செய்யறதுக்கு வந்துட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ பொங்கல் செய்யறதுல வந்துட்டு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். அதை வந்துட்டு நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அரிசி வந்துட்டு நான் ஒரு கப்பு வந்துட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி எதில் எடுக்கிறீங்களோ அதிலே தான் அரிசி எடுக்கணும், பாசிப்பயிறு எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி எல்லாமே வந்து அளந்து எடுத்துக்கணும். இப்போது ஒரு கப் அரிசி, இதில் 1/4 கப்புக்கும் கம்மியாக வந்துட்டு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அடுத்து சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். மண்டை வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு சில இடத்துல வந்து அச்சு வெல்லம்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் கொடுக்கவே செய்யாது. அதனால் மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போது பொங்கலுக்கு வந்துட்டு வெல்லம் எவ்வளோ போடுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இனிப்பு வந்து கூட குறைய அது மாதிரி ஆகிடும். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு வந்துட்டு 2 மடங்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அளவு. இதெல்லாம் ஒரு கப் பச்சரிசி போட்டேன் இல்லையா, அதனால வந்து இதே கப்புக்கு 2 கப்பு வந்துட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். மண்டை வெல்லம் துருகி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் துருகிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. துருகலை அப்படின்னா என்ன பண்ணுங்க, லேசாக வந்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. கம்பி பாகு வரணும்னு அவசியம் கிடையாது, லேசாக பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் துருகி இருக்கிறதுனால வந்துட்டு டைரெக்டாகவே வந்து இதை போட்டுக்கலாம் நம்ம. அடுத்து ஏலக்காய், முந்திரி, திராட்சை, இது இல்லாமல் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு நெய், இது தாங்க வந்துட்டு நமக்கு தேவையான பொருள். இது இல்லாமல் பால் வந்துட்டு தண்ணியும் வந்து அளந்து ஊற்ற போகிறோம். கூட பால் வந்து 1 கப் போட போகிறோம். பால் போடும் போது வந்துட்டு நமக்கு சக்கரை பொங்கல் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போது குக்கரில் இப்போ நான் அரிசி வந்துட்டு நல்லா வந்து ஒரு 2-3 தண்ணி வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கூட கழுவி வச்சுருக்க பாசிப்பயிறு. இந்த அரிசி பாசிப்பயிரெலாம் வந்துட்டு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா பூ போல் வெந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் பொங்கல். கழுவி வச்சுருக்க பாசிப்பயிறு போட்டுக்கோங்க. அரிசி நம்ம 1 கப் போட்டிருக்கோம். இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணி அளக்க போகிறோம். அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அண்ட் 1/4 கப்புக்கும் கம்மியாக பருப்பு போட்டிருக்கேன். இப்போது அந்த அரிசிக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 கப் அரிசிக்கு 4 கப் வந்துட்டு தண்ணி விடணும். காய்ச்சின பால் இதில் போடணும். ஆனால் பால் போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா பொங்கிடும். ஸோ வந்துட்டு கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துட்டு மீதி பாலை வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போது குக்கரை வச்சுட்டு அந்த மாதிரி 4லேருந்து 5 விசில் வந்துட்டு வர வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வேகும். 5 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போயிடுச்சா பார்த்துட்டு ஓப்பன் பண்ணணும். நல்லா வெந்திருக்கு. இது கூட வந்துட்டு காய்ச்சின மீதி பாலையும் ஊற்றிடணும். ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கும் நம்ம பால் போட்டோம். மீதி பாலையும் போட்டு நல்லா வந்துட்டு கிளறுங்க. இப்போ வெல்லத்துக்கு போடணும். வெல்லம் வந்து துருவி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லேசாக வந்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு அதை பாகு மாதிரி காய்ச்சி போடணும். இது போட்டு கிளறணுன்னா துருவி இருக்கிறதுனால வந்துட்டு சூட்லேயே வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும். இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வெல்லம் போட்டது எல்லாமே வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இதுதான் அந்த சீக்ரெட்டு. இது ஒன்று. 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது.
இது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சக்கரை பொங்கலில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ருசி சூப்பராக இருக்கும். இவ்வளோ பச்சை கற்பூரம் போடக்கூடாது. பச்சை கற்பூரத்தில் ஒரு கொஞ்சம் அளவு மட்டும் எடுத்து நல்லா நுணுக்கி விட்டு இப்படி வந்துட்டு இதில் போட்டணும். கடைசியாக போட்டு நல்லா வந்துட்டு கிளறிக்கோங்க. அடுத்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது மூணுத்தையும் சேர்க்க போகிறோம். இது கூட இன்னொரு ஐட்டமும் சேர்க்க போகிறோம். இது வந்துட்டு ஜாதிக்காய். ஜாதிக்காய் வந்துட்டு உடைச்சி ஒரு சின்ன துண்டு மட்டும் வந்துட்டு நெய் கூட நல்லா வறுத்து பொங்கலில் போட்டோம் அப்படின்னா பொங்கல் ரொம்ப ருசியாக இருக்கும். ஜாதிக்காய் எதுக்காக போடுறோம் அப்படின்னா தளதளப்பாக வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகும், இறுகிடாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஜாதிக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஜாதிக்காய் இந்த சின்ன துண்டு தான் வந்துட்டு நம்ம நெய் கூட போட்டு வறுத்து பொங்கலில் போட்டுக்கணும். அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய் ஒரு சின்ன துண்டு போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போது வறுத்த முந்திரி திராட்சையை இதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. சுவையான கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்துட்டு ருசியாக இருக்கும். இந்த வருஷம் பொங்கலை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க. உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.